வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அட்சயா ட்ரா. 12வது மாதம் 2024 682வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம 257ன்னு எடுத்திருந்தோம். வந்தது 857. பிசி பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டு 7 கொடுத்துருந்தோம். பி போர்டு சி போர்டு நம்பர்ஸ்லேயும் 2 போர்டுமே நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. நம்ம 817ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 857. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லலாம் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வரலாம், சி போர்டில் என்ன நம்பர் இப்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸை நம்ம பார்த்துடலாம். அதை மேட்ச் பண்ணி நம்ம போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டில் 3 10 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 20 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இந்த 2 நம்பர் தான் அதிக பெண்டிங் உள்ள நம்பர். நம்ம அதிக பெண்டிங் உள்ள நம்பரை மட்டும்தான் இங்கே பார்த்துருக்கோம். 0 9 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பி போர்டில் 2 நமக்கு 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 நமக்கு 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர் இது தான் நமக்கு பி போர்டில். சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 2 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு சி போர்டு பெண்டிங் உள்ள நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு நம்பராக இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கையில் இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், நம்பர் நம்ம மாற்றியெல்லாம் கொடுக்க மாட்டோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பர் 9ஆம் நம்பர் எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கு 0 எடுத்திருக்கோம். ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பர் 9 எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கு 0 எடுத்திருக்கோம். 1000% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் 10,000% பெஸ்ட் நம்பராகவும் தான் இன்றைக்கி ஆல் போர்டு நம்ம கொடுத்துருக்கோம். 9ஆம் நம்பர் இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே கிடையாதுங்க. சிங்கிள் நம்பராக ஒரே நம்பர் நம்ம 9 தான் எடுத்திருக்கோம் ஸ்ட்ராங்காக. சப்போர்ட்டுக்கு மட்டும் நான் 0வை உங்களுக்காண்டி கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பெண்டிங் நம்பர்ஸு நீங்கள் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பெண்டிங் நம்பர்ஸை நம்ம கொண்டு உங்களுக்காண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கான பாட்ஸு நம்பரில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் நம்ம பாட்ஸில் ஸ்ட்ராங்காகவே கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கான பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 296 இது ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. 296 ஒரு பாட்ஸு நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு 923 இது ஒரு கலப்பு நம்பராக இருக்கும்னு சொல்லி 923 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்கக்கூடிய பாட்ஸ் நம்பரில் 2 நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். 296 923 பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்ஸு நம்பர்ஸில் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்க மெத்தேடையும் மேட்ச் பண்ணி நீங்கள் பாட்ஸில் வைக்கலாம். இப்போது நம்ம போன வருஷம் இன்றைக்கி நாள் இன்றைக்கி தேதிக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அதை மேட்ச் பண்ணி என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. எல்லா நம்பர்களுமே நல்லா கவனிங்க. போன வருஷம் இன்னைக்கு தேதிக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 186ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. அதாவது 186ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இந்த நம்பர்லேருந்தே நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம சொல்லி தான் கொடுப்போம். உங்களுக்கே தெரியும், போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே நம்ம கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராங்கான வின்னிங்குங்கிறதும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் எல்லா நம்பர்களுக்குமே தெரியும். எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இங்கே நம்ம கெஸ்ஸிங்கிறது நம்ம கொடுக்குறோம். 529ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 529, 146, 286, 416 இந்த நம்பர்லாம் நம்மளுடைய கணக்கில் கெஸ்ஸிங்கில் வருது. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எப்போது எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் எப்போதுமே எடுத்து மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 409ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 205ன்னு சொல்லி ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. 205ன்னு சொல்லி 924 இந்த நம்பரையும் ஒரு நம்பர் எல்லாருமே வைக்கலாம். இதுவும் ஒரு நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஒரு மெத்தேடை மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 1 1 7ன்னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டபுள்ஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை நான் உங்களுக்காண்டி எடுத்திருக்கேன். நம்ம எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மொத்தமே 8 நம்பர்ஸு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 8 நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும், தொடர்ந்து உங்களுக்கான வெற்றி தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பருங்கிறத நான் கொடுக்குறேன். தொடர்ந்து ரெகுலர் வின்னிங் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும், பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 96ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர் தான். இதை விட்டால் 41ங்கிறதும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் அதிகமாகலாம் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வரல. 49, 92, 90, 96, 16, 41 ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்மளுடைய மெத்தேடு சார்ட்டு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எப்போதுமே ஃபார்முலாவையும் ரெகுலர் கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி சில நம்பர்ஸை நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் உங்களுடைய கணக்குலையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் இங்கே கொடுக்க விரும்பலைங்க. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்களுமே 100% வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும், தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக தான் நான் கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸ் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 51, 96, 54, 86, 97, 11, 82, 09 எல்லாருமே இந்த நம்பர்ஸை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நமக்கு இப்போது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இந்த போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி போர்டில் வந்தால் எந்தெந்த போர்டில் என்னென்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில்
ஏ போர்டில் 2ஆம் நம்பர் கணக்கில் வந்திருக்குங்க. ஏ போர்டு 2 4ன்னு சொல்லி ஏ போர்டில் நம்ம எடுத்திருக்கோம். 2ஐயும் 4ஆம் நம்பரையும் நம்ம ஏ போர்டு நம்பராக ஸ்ட்ராங் பண்ணி உங்களுக்காண்டி கொடுக்குறோம். ஏ போர்டு 2ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கி. பி போர்டில் நமக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 0ன்னு பி போர்டு எடுத்திருக்கோம். சரிங்களா, 9 0 பி போர்டில். சி போர்டு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து சி போர்டில் நமக்கு 4ஆம் நம்பர் கணக்கில் காட்டுது. 4 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதே மாதிரி 6ங்கிறதும் சி போர்டில் நமக்கு காட்டுது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 2ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 9ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கோம். சி போர்டில் வந்து 4ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து கேஎலுக்கும் டிஆருக்கும் நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே ரெகுலராக வந்து நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. பார்த்திங்கன்னா கேஎலுக்கும் டிஆருக்கும் நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டுமே ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. 22ஆம் தேதி 12வது மாதம் 2024. நல்ல ஒரு ட்ரா தான். அட்சயா ட்ரா 682வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% உங்களுக்காண்டி ஸ்ட்ராங் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கிது. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.